டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். நேர்களே, இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்ததை விட 36% கூடுதலாக மழை பொழிவை கொடுத்து பல்வேறு மாவட்டங்களையும் கவர் பண்ணியிருக்கு. ஒரு வைடான ஒரு மழை பொழிவையும் தந்திருக்கிறது இந்த வடகிழக்கு பருவமழை. தற்போது இறுதிக்கட்டத்தை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த KTCC ஜோன், இந்த ஜோனுக்குன்னே ஸ்பெஷலாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகத்தான் இந்த இன்வெஸ்ட் 91B பார்க்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இங்க தமிழகத்தின் கடற்கரையை அடையும் போது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களுக்கும் பெருமழையை தர இருக்கிறது அப்படின்னு தான் பெரும்பாலான வானிலை ஆர்வலர்கள் கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. ஆனா இதனுடைய தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த நிலையில நேற்று நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்த்த ஒரு மழையும் இல்லை, நாளைக்கும் கூட எதிர்பார்த்த ஒரு இன்டென்சிட்டியோட மழை இருக்காதுன்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு சென்னையின் சுற்றுவட்டார பகுதிகள், சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவை பெற்றுக்கொண்டு வருகிறது. சோ இந்த நிலையில தற்போது இதனுடைய பொசிஷனை நாம பார்த்துட்டு இருக்கோம். தமிழக கடற்கரையை ஒட்டிருக்கக்கூடிய இந்த பொசிஷன்ல என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்ட்டு நம்ம இதை பார்க்க வேண்டியதும் அவசியமாகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பருவமழையின் போது நம்ம பார்த்த சிஸ்டங்களுக்கும் இதுக்கும் ஒரு மாற்றம் இருந்திருக்கு. லிட்ரலி யூ டர்ன் எடுத்திருக்கு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா நேற்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது இது நிலை கொண்டிருக்கக்கூடிய இதே பகுதிக்கு அருகில் தான் நிலை கொண்டிருந்தது. இந்த பகுதியில் இருந்து இன்று காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையில் நகர ஆரம்பித்து மீண்டும் இந்த பக்கமே திரும்ப வந்திருக்கு. இப்போ இங்கு நிலை கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு திரும்ப வந்திருக்கு. ஒரு யூ டர்ன் போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாம இது இங்கே நிற்க போகிறதா அப்படின்னு கேட்டா இதனுடைய பாதையே கணிப்பதற்கு மிகவும் கஷ்டமான, கடினமான ஒரு பாதையாக மாறி இருக்கிறது. ஒரு குழப்பத்தை தரக்கூடிய ஒரு பாதையாக மாறி இருக்கிறது. ஸோ இது நம்முடைய கடற்கரையை நெருங்கும் போது கூடுதலாக ஒரு மழை பொழிவை தரும் நம்பிட்டு இருந்த நிலையில தான் இதனுடைய தாக்கம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலுமே தற்பொழுது சென்னை மாநகர் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மழை பொழிவு அடுத்த சில மணி நேரங்களுக்கும் தொடர இருக்கிறதா, இல்லை நாளைக்கும் இந்த மழை தொடர இருக்கிறதா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த தொகுப்பில் நம்ம பார்த்துடலாம். தற்போது சென்னை மாநகரத்துடைய இந்த ரேடார் வரைபடத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை மாநகர் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாருங்க, ஒரு திடமான ஒரு மழை மேகம் இருக்கக்கூடிய நகர்வை உள்ள வர்றதை நிறைய இடங்களில் நம்மளால பார்க்க முடிகிறது. அதோடைய இன்டென்சிட்டி மாறுபடக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்களன்னா பெரும்பாலும் ஸ்கேட்டர்டான ஒரு ரெயின்ஃபால், அதாவது ஒரே இடத்துல இன்டென்சிட்டி காட்டாம பிரிஞ்சு பல்வேறு பகுதிகளிலையும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம பார்க்கிறோம். இந்த KTCC ஜோன்லேயே பல்வேறு பகுதிகளிலும் இதனுடைய தாக்கம் இருக்கிறத தாண்டி உள் மாவட்டங்களின் சில பகுதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இங்க திருப்பத்தூர் மாவட்டம், அதே மாதிரி இங்க வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்குமே கூட அதனுடைய தாக்கம் ஒரு ஸ்கேட்டர்ட் ரெயின்ஃபாலா அந்த ஒரு மழை பொழிவை அங்க பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே நேரத்தில் கடலோர பகுதிகளான இங்க சென்னையா இருக்கட்டும், திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகள் மழை பொழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலவரத்தை நம்மால பார்க்க முடிகிறது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கணிப்பதற்கு கஷ்டமான ஒரு சிஸ்டமா இந்த 91B இருக்கக்கூடிய நிலையில வானிலை ஆய்வு மையம் முதல்ல நமக்கு வெளியிட்டு இருந்த அந்த அறிவிப்பு என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3 பகுதிகளுக்கு, காஞ்சிபுரத்தை கூட விட்டுட்டாங்க, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த 3 பகுதிகளுக்கு மட்டும் இன்னைக்கு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்போது நிலைமை அதிலையும் ஒரு மாற்றம் கண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ நாம பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மாநில வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதி வரைக்குமே கூட, மேல திருவள்ளூர் தொடங்கி கீழே நாகப்பட்டினம் வரைக்கும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் கூட மிதமான அளவில் மழை பொழிவு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா நௌகாஸ்ட் நமக்கு சொல்வது என்ன, இந்த ஃபோக்கஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா இங்க வட கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் இருக்கிறது. அதுலயும் குறிப்பாக இந்த KTCC ஜோன்ல காஞ்சிபுரத்தை முதல்ல விட்டிருந்தாங்க, இப்போ காஞ்சிபுரமும் சேர்ந்து இருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகள் ஆரஞ்ச் ஜோனில் இருக்கிறது. அதனை ஒட்டிருக்கக்கூடிய இந்த உள் மாவட்டங்கள் பாருங்க, தர்மபுரி வரைக்குமே கூட, திருவண்ணாமலையா இருக்கட்டும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் கூட எல்லோ ஜோன்ல இருக்கு. இந்த மாவட்டங்களையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல். அதே நேரத்தில் ஃபோக்கஸ் என்னமோ இங்க சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த நிலவரம் தொடர இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடரத்தான் இருக்கிறது இன்றும் நாளையும்.
ஸோ இதனுடைய நகர்வை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்க போகிறது அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாள் காலை நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது பாருங்க, சென்னை உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளில் தொடர்ந்து அதனுடைய தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தொடர்ந்து மழை பொழிவு கடல் பகுதிகளில் தான் அதிகமாக இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இதனுடைய தாக்கம் இந்த கடலோர பகுதிகளில் இருக்க தான் போகிறது. குறிப்பாக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் தான். ஸோ இதனுடைய நகர்வை பொறுத்து பாருங்க, இன்றும் சரி நாளையும் சரி இந்த தாக்கமானது தொடர இருக்கிறது. ஸோ இன்னைக்கு மட்டும் மழை இல்லை, நாளைக்குமே கூட மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய நகர்வு மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு யூட்டர்ன் போட இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். யூட்டர்ன் போட்டு வந்து மறுபடியும் எங்கே தொடங்குச்சோ அந்த பேக்கே மறுபடியும் வந்து சேரப்போகுது என்று வானிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ அடுத்த நாளைக்கும் மழை பொழிவு உண்டு. இங்க சென்னை மாநகரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.